delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தமிழ் சினிமாவில் வந்து அதிகம் எதிர்பார்த்த படம் இன்னமும் எதிர்பார்ப்பு இருக்குது. முன்னாடி வந்து தளபதியின் படம் இப்போ முதலமைச்சர் படமாக மாறிடுச்சு. ஜனநாயகனுடைய ஸ்டேட்டஸ் என்ன சார், எப்போ எதிர்பார்க்கலாம்? இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை ஏதோ பிரச்சனை பண்ணாலும் அடுத்த வாரத்துக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னா 18ஆம் தேதி வரும் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வந்தால் அவருடைய ஃபேம் இன்னும் அதிகமாகும், பொலிட்டிக்கல் மெசேஜுக்காக இல்லை, ஃபேம் இன்னும் அதிகமாகன்றதுக்காக தான் யாரோ அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. பட் இப்போ இனிமேல் என்ன பண்ண முடியும், அவர் மினிஸ்டர்ஷிப் ஃபார்ம் பண்ணி. சார், முன்னாடி இந்த படம் இந்த இஷ்யூஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் வரும், அது விஜய் சார் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரலாக சொல்லியிருந்தாரு. அதான் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கிறேன் சொல்ல. நம்ம கூட இப்போ தயாரிப்பாளர் மற்றும் திரைத்துறை ஆளுநர் போஃப்டா திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமாவில் வந்து அதிகம் எதிர்பார்த்த படம் இன்னமும் எதிர்பார்ப்பு இருக்குது. முன்னாடி வந்து தளபதியின் படம் இப்போ முதலமைச்சர் படமாக மாறிடுச்சு. ஜனநாயகனுடைய ஸ்டேட்டஸ் என்ன சார், எப்போ எதிர்பார்க்கலாம்? ஜனநாயகன் வந்து இப்போ வந்து சென்சர் இன்னும் இஷ்யூ பண்ணல. நம்ம உட்காந்து இன்னைக்கு வேலைக்கிழமை பேசிட்டு இருக்கோம், இன்னி வரையும் அந்த சென்சர் சர்டிஃபிகேட்டுடைய இது தெரியல. என்ன ஆயிடுச்சுன்னா, சென்சர் போர்டுடைய சேர்மன் மாறிட்டார். முன்னாடி இருந்து சேர்மன் மாறிட்டு இப்போ புதுசாக ஒருத்தர் நடுவில் அந்த நியூஸும் வந்து அது வந்துடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ராப்ளம் வந்து அவர் வந்து இன்னும் அதுக்குள்ளே வரல, அந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளே வரல, அவர் இன்னும் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கல. தயாரிப்பாளர் அங்கேயே பாம்பேயில் உட்காந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து கருத்து சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற அசோசியேஷன் எதுவுமே பண்ணலைன்னு. இல்லை, நாங்கள் அசோசியேஷனாக மெயில் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை பப்ளிக்கில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அசோசியேஷனாக, தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனு நாங்கள் மெயில் கொடுத்து திருப்பி ஃபாலோ பண்ணி நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். உங்கள் ஒர்க் போயிட்டே தான் இருக்குது. எங்கள் ஒர்க் போயிட்டே இருக்குது. நாங்கள் ரிமைண்டர் கொடுத்துட்டே இருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த படத்தை இது பண்ணாதீங்க, ஃபர்தராக நிறுத்தாதீங்க, இப்போ வந்து சென்சர் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற சென்சர் போர்டு ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, திஸ் மேட்டர் ஹஸ் கான் டு பாம்பே. அங்கே இருக்கிற சேர்மன் தான் டிசைட் பண்ணணும், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. சேர்மன் ஓகே சொன்னால் நான் உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன்றார். இப்போது இந்த தயாரிப்பாளர் அங்கே பாம்பேல தான் உட்காந்துருக்காரு. இப்போ இதுக்கு மேலே நம்ம அசோசியேஷன்லேருந்து யாரை பண்ண முடியும்? இப்போ நான் இல்லை, எந்த அசோசியேஷனும் ஒன்றும் பண்ண முடியும். நம்ம பேச தான் முடியும், மெயில் அனுப்ப முடியும், ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். அதை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து தீவிரமாக அதுக்காக ட்ரை பண்ணுறோம். ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து உடனே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது நடக்கலை. ஆனால் எனி டைம் நடக்கலாம். அப்படிதான் நம்ம வந்து பாசிட்டிவாக நினைக்கணும். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனி டைம் நடக்கலாம். எனி டைம் சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா 2 வீக்ஸில் வரும் படம், உடனே வராது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓவர்சீஸ்லாம் பிளான் பண்ணணும். ஓவர்சீஸில் வந்து சென்சர் சர்டிஃபிகேட் வந்தால் தான் இனிமேல் அந்த படத்தை வந்து ரிலீஸ் டேட்டே போடுவேன்னு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் சொல்லிட்டாங்க. உலகெங்கும் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு சென்சர் சர்டிஃபிகேட் அனுப்புங்க, அப்போ நாங்கள் வந்து ரிலீஸ் டேட் போடுறோன்ட்டாங்க. இப்போ தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கும் சென்சர் பண்ணோம். ஏன்னா தெலுங்குலேயும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகணும்னா சென்சர் சர்டிஃபிகேட் கையில் வரணும். இப்போ அதுக்கான முயற்சி தான் தயாரிப்பாளர் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம இப்போ பேசிட்டே இருக்கும்போது கூட நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், இல்லை மண்டே நடக்கலாம். நடந்துடும் நம்பிக்கையோட காத்திருப்போம். வந்த உடனே 2 வீக்ஸில் படம் வரும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை ஏதோ பிரச்சனை பண்ணாலும் அடுத்த வாரத்துக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னா 18ஆம் தேதி வரும் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு அரசியல் படம்ன்றதுனால அந்த பிரச்சனை வரும், மேபி ஒரு ஃபோர்ஸை பண்ணியிருக்கலாம். அரசியல் படமாக யாரும் சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து பைரசியில் லீக் ஆன பிறகு பல பேர் அப்படியெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல, பதிவுகள்லாம் கமர்ஷியல் படமாக தான் இருக்குது. விஜய் சார் படம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய சதி நடந்தது. அந்த நேரத்தில் வந்து விஜய் சாரோட படம் வெளியேறக்கூடாதுன்றதுக்காக ஒரு டிலே பண்ணாங்க சென்சரில். ஆனால் அது பிறகு இந்த நடந்த லீக் வந்து ஒரு இன்டர்னலாக சபடாச், வேற ஒருத்த வந்து ஆக்சஸ் கிடைச்சி அவன் பண்ணியிருக்கான். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வந்தால் அவருடைய ஃபேம் இன்னும் அதிகமாகும், பொலிட்டிக்கல் மெசேஜுக்காக இல்லை, ஃபேம் இன்னும் அதிகமாகன்றதுக்காக தான் யாரோ அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. பட் இப்போ இனிமேல் என்ன பண்ண முடியும், அவர் மினிஸ்டர்ஷிப் ஃபார்ம் பண்ணி 35 மினிஸ்டரோட ரூல் பண்ணிட்டு இருக்காரு. பிரமாதமாக போயிட்டு இருக்கு. டே அண்ட் டே அவுட் எல்லாரும் உட்காந்து அரசியல் கற்றுக்குறாங்க. இளைஞர்கள்லாம் வீடியோவில் பார்த்துக்கிட்டு, யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு, ஆன்லைனில் வந்து பார்த்துக்கிட்டு, ஓ அரசியல்லாம் இப்படி நடக்குமா, தமிழக அரசை இப்படி ரன் பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு அவ்வளோ பேர் கற்றுக்கிற மாதிரி ஒரு அரசாங்கத்தை அவர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு லேர்னிங் கொடுத்துட்ருக்காரு. இனிமேல் என்ன பண்ண போறீங்க, அந்த படத்தை ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா அட்லீஸ்ட் மக்கள் பார்ப்பாங்கல்ல, இது பண்ணுவாங்க. அதை வந்து விஜய் சார் அதை வந்து இனிமேல் ஃபாலோ பண்ண முடியாது. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். இனிமேல் இதை போய் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அவருக்கு டைம் இருக்காது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட் மாட்டிருக்குல்ல. ஏன்னா ஓடிடி, சேட்டலைட் எல்லாருமே கேட்குறாங்க, எப்படி எப்போ வரும் படம், சென்சர் சர்டிஃபிகேட் வாங்குங்க, நம்ம எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அதனால் பார்க்கலாம் எனி டைம். சார், பட் கேவிஎன் இல்லை அவங்க போட்ட அந்த ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து பை எனி சான்ஸ் விஜய் சார் வந்து பேக்கப்போ இல்லைனா வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களும் இப்போ கேட்க மாட்டாங்க. ஒரு சிஎம்ஏ வந்துட்டாரு, அவங்களுக்கு பெருமை தானே. சரி, நீங்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து டிப்பிக்கல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாது. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஆலமரம் மாதிரி ஒரு நிறுவனம். அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய தொகையே இல்லை. ஓகே, அஃப்கோர்ஸ் ஒரு படத்தில் ஏர்ன் பண்ணணும்னு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் பெருசாக பாதர் பண்ண மாட்டாங்க. ஒரு சிஎம் ஆனர்கிட்ட போயிட்டு, சார் உங்களை வச்சு படம் எடுத்தோம் சார், நாங்கள் லாஸ் ஆகிட்டோம் சார், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பைரசியில் வந்துருச்சு, சென்சர் டிலே ஆச்சு, எங்களுக்கு எதாவது காம்பன்சேட் பண்ணி கொடுக்கலாம் கேட்க கூட மாட்டாங்க. they know CM will take care.
ஏதாவது வகையில் அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி அவங்களும் பர்சனலாக கேர் எடுப்பாங்க. தன்னை நம்பி வந்தவர் ஒருத்தர் வந்து அப்படிலாம் கைவிடுவாரா? அதுக்காக வந்து இதெல்லாம் போய் நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அவங்கள கேர் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது வகையில் மாரலி சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏதாவது வகையில் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் ரெக்கக்னிஷன் கிடைக்கும்ல. என்னை நம்பி வந்தீங்க, உங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, பட் உங்களை நான் கேர் எடுப்பேன். நான் ஏதோ ஒரு வகையில் கேர் எடுப்பாங்களே. இப்போ நான் வந்து நம்ம 2 பேரும் பழகிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், என்னால் உங்களுக்கு பாதிப்பு வந்தால் உங்களை எவ்வளோ கேர் எடுப்பேன். கண்டிப்பாக. அது வந்து நான் அஃபிஷியலாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பர்சனலாக ஏதோ ஒரு கேர் எடுப்பேன்ல, அதெல்லாம் வெளில சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது. அது கேர் எடுப்பாங்க. சார், முன்னாடி இந்த படம் இந்த இஷ்யூஸ்க்குலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் வரும், அது விஜய் சார் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஓரலாக சொல்லியிருந்தாரு. அதான் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் பல இன்டர்வியூவில் நான் சொன்னேன், அப்படிலாம் அவர் என்றைக்குமே கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி எங்குமே வரல. ஓகே. அவர் என்ன சொன்னார், நீங்கள் ரிலீஸ்க்கு போங்க. அவர் எதுவுமே ட்வீட் கூட பண்ணல. பார்த்தீங்களா? எப்பாவது ட்வீட் பண்ணாரா இந்த படம் வரலன்னா நான் இது பண்ணுறேன் அப்படிலாம் எதுவுமே சொல்ல. இந்த படம் ஏன் வரல, யாரையும் வந்து அகெயின்ஸ்டாக பேசவும் இல்லை. ஒரே ஒரு தடவை வந்து பப்ளிக் ஸ்பீச்சில் மட்டும் சொன்னார், ஜனநாயகன் படத்தை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னாரு. தவிர அதை வந்து ஒரு போகிற போக்கில் சொன்னார். தவிர ரொம்ப பெரிய எபிசோடாக சொல்லவே இல்லை. எனக்கு எதிராக இப்படிப்பட்ட சதி நடக்குதுன்னு சொல்லவே இல்லை அவர். ஸோ அதனால் அவர் வந்து தன்னுடைய படத்தை வந்து இவ்வளோ பெருசாக இஷ்யூ பண்ணி பேசணும்னு நினைக்கல அவர். அதனால் இதை பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டார். கேவேனும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. கேவேன் வந்து மிகப்பெரிய நிறுவனம். அவங்க போயிட்டு ஐயா சார் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசராக இருந்தால் போய் கேட்டிருக்கலாம். கேவன் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இன்றைக்கி வந்து டாக்ஸிக்னு ஒரு படத்தை 600 கோடியில் எடுத்திருக்காங்க. அடுத்து 5 திரைப்படங்கள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பல படங்கள் லைனப் போயிட்டுருக்கு. அதனால் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய இதுக்காக அவங்க ஸ்டாப்பும் பண்ண இதுக்காக ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இதை பற்றி கேர் எடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையும் வந்து வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 80% கவர் ஆகிடுச்சுன்னா ஓகே, அட்லீஸ்ட் நம்ம சிஎம்ஐ செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இனிமேல் சிஎம் வரக்கூட மாட்டார், ட்வீட் கூட போட மாட்டார். அவர் இனிமேல் அந்த ஆக்டர் விஜய் ஹேண்டில் கூட பண்ண மாட்டார். அவர் வந்து ஒன்லி டிவிகே விஜய் அந்த ஹேண்டில் தான் அவரால் இனிமேல் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அதில் படத்தை பற்றி போட முடியுமா? போட்டால் எதிர்கட்சிகள்லாம் உட்காந்துட்டு பார் இப்போ கூட இப்போ நடிகராக பண்ணிகிட்டு இருக்காருவாங்கல்ல. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஆனரபிள் சிஎம் இதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் வந்து சைலன்ஸ் தான் அவருடைய ரெஸ்பான்ஸாக இருக்கும். கேவனுக்கு தெரியும் அந்த சைலன்ஸ் பின்னாடி ஒரு அன்பு இருக்கும், ஒரு கேர் இருக்கும். நம்மளை எடுத்துப்பார், நம்மளை பார்த்துப்பார், நம்ம தைரியமாக போகலாம் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க போராட்டம் ஃபுல்லாக சென்சன் போடுறது தான் இருக்குது. இங்கே வந்து பேசிட்டு சார் எதாவது பண்ணிவிடுவீங்களா, எனக்கு பண்ணி கொடுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கள், கேரண்டி பண்ணுங்கள் அப்படிலாம் போய் இவங்க கேட்க மாட்டாங்க. அவர் கொடுக்க மாட்டார். அதுதான் சொல்கிறார். 2 பேருமே கேட்க மாட்டாங்க, அவர் சொல்ல மாட்டார். 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 டேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெலுங்கு சினிமாவிலேருந்து ரெண்டு ஜெயன்ஸ் வந்து இறக்கிருக்காங்க. ஒரு பக்கம் டிராகன், இன்னொரு பக்கம் பெத்தி. ட்ரெய்லர்லாம் வந்துருச்சு. மற்ற ஜனநாயகன் இருக்குது, அடுத்தது சூப்பர் ஸ்டாரும் கமல் சார் நடிகர் படம்லாம் இருக்குது. அதை தாண்டி கம்பீட் பண்ணுற அளவுக்கு, பக்கத்து ஸ்டேட்டோட கம்பீட் பண்ணுற அளவுக்கு படங்கள் வச்சுருக்கோமா? என்ன பிளான் சார்? இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய சேலஞ்சே நம்மள்கிட்ட வந்து 2 ஜாம்பவான்கள். இப்போ ரஜினி சார் கமல் சார் விட்டுருங்க, அவங்க ஒரு லெஜெண்ட்ஸ். 2 ஜாம்பவான்களும் திடீர்னு காணாமல் போகிறாங்க தமிழ் சினிமாவில். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆயிட்டார், ஒருத்தர் வந்து ரேசிங்கில் ரொம்ப தீவிரமாக இருக்காரு. நான் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, அஜித் சார் தொடர்ந்து படம் பண்ணணும், ஒரு வருஷமாக ஒரு படம் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும். அதை எப்படி பண்ணுறாருன்றது அவருடைய டேர்ம், அது சம்பளமா ரெவன்யூ ஷேரா அப்படின்னு. ஆனால் தமிழ் சினிமாவுக்கு அவர் தேவை, அவருடைய படங்கள் தேவை. அவர் படங்கள் தானே அவர் 300 கோடி பண்ணல. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, அஜித் சார் தொடர்ந்து படங்கள் பண்ணணும், இதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ சூர்யா சார் வந்து 4 படம் லைனப் பண்ணிட்டார். இப்போ 3 படம் வருது. இப்போ ஒரு படம் வந்துருச்சு, இன்னும் 2 படம் வரப்போகுது, இன்னும் ஒரு படம் கமிட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வரிசையாக அவர் படம் பண்ணுறாரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும். டாப்பில் இருக்கிற இந்த 5 முக்கியமான நடிகர்களும் தொடர்ந்து படம் பண்ணாதான் தமிழ் சினிமானுடைய வளர்ச்சி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடில் பெட்டி, ஒரு சைடில் வந்து டிராகன் அப்படின்னு படங்களும் பிரமிப்பாக இருக்குது. அந்த டிராகன் வந்து என்னென்ன ஆச்சரியம், 2027 வரப்போகிற படத்துக்கு 4 நிமிஷம் வீடியோ வெளியிடுறாங்க. அது பார்த்தீங்களா எப்படிப்பட்ட வீடியோவாக இருக்குது. அதை பார்க்கும்போதே அப்படியே பிரமிச்சு பார்த்துருக்கேன். எப்படா இவங்கெல்லாம் அப்படி திங்க் பண்ணுறாங்க. ஜூனியர் என்டிஆரான்னு எனக்கு தெரியல, ஏஏ மாதிரி நினச்சேன் நான். என்னடா ஏஏ மாதிரி ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கேன்னு. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. பெட்டியினுடைய ட்ரெய்லர் அட்டகாசம். ஒரு லகான் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. லகான் ஒரு ஆக்ஷன் மூடில் பார்த்தா அப்படி இருக்கும். லகான் வந்து உணர்வுபூர்வமான படம். ஆனால் இது லகானை தாண்டி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ரோஷமான ஒரு லகான் ஸ்பிரிட், பட் வேற மாதிரி. ஆனால் வேற மாதிரி ஒரு அது வேற லெவலில் கொண்டு வந்திருக்காரு. ராம் சரணை பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட உழைப்பை கொடுத்துருக்காரு. அந்த பாடி லாங்குவேஜ் சரி, அதை எப்படி ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த 6 பேக் எல்லாமே அதே மாதிரி ஈக்குவலாக அங்கே ஜூனியர் என்டிஆர் பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது இங்கே என்னடா உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி இன்னும் நிறைய ஹீரோக்கள் வரணும். அங்கே பார்த்தீங்கன்னா அது மறந்துடாதீங்க, வாரணாசி வந்துட்டுருக்கு, அது மகேஷ் பாபு படம், அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. இப்படி 3 நடிகர்களுடைய படமே பெரிய எதிர்பார்ப்பில் வந்துட்டுருக்கு. இந்த 3 பேருமே டாப்பில் இருக்காங்க. பிரபாஸ் ஒரு 3 படம் வரப்போகுது, அடுத்தடுத்து 3 படம் வருது. இப்படி எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் படங்கள்லாம் தெலுங்கு சினிமாவை அடுத்த கட்டம் கொண்டு போகிறாங்க. இங்கே இன்னும் பெரிய நடிகர்கள் என்னடா திடீர்னு பார்த்தா நம்ம தலைவர் அங்கே போயிட்டார் தளபதி அப்படின்னு ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போ அரசியல் போயிட்டார் ஃபுல் ஃப்ளெஜாக. இங்கே நம்முடைய
தலை பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து இன்னும் படம் வரமாட்டேன்றாரு அப்படின்னு வருத்தமாக இருக்குது. இவங்கெல்லாம் பண்ணாதான் தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போகும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.